உடனே சரி நம்ம ஒரு வீடியோவை நீ போட்டே ஆகணும்னு வந்தேன். ஜாதி மல்லி கூட பூத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது செடிகள்லாம். இங்கே பாருங்கள், ரோஸில் எவ்வளோ மொட்டுக்கள். இந்த ஒரு மொட்டு, இந்த ஒரு மொட்டு, இந்த ஒரு மொட்டு, இந்த ஒரு மொட்டு. அப்புறம் இது ஒரு வெள்ளரி பூ பூத்துருக்கு பாருங்களேன். மல்லி தான் கொஞ்சம் பூக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், சம்மங்கியில் உள்ளுக்குள்ளே என்ன அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எப்போ மலரன்னு தான் நான் காத்துட்டுருக்கேன். அப்புறம் மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை இந்த மஞ்சள் செடி சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வெயில் வந்துடுதுன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது என்னதுங்க, கை கால் ஒன்றுமே இல்லை, எல்லா செடியிலையும் ஒட்டின்னு இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்ன இது பூச்சியா என்னதுன்னு தெரில. அந்த அடியில் உட்காந்துட்டு இது தின்னுட்டுருக்கு. இதுக்கு வால் இல்லை, தலை இல்லை, கண் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னது இது ஒன்றுமே தெரியல. அடியில் தான் உட்காந்துருக்கோம். என்னோடய மருதாணி செடியிலலாம் கீழே நிறைய இது உட்காந்துட்டுருக்குங்க. மாதுளை கூட பூ பூத்துருக்காங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது தெரில. இது ஒன்று மட்டும் வேணால் பறிச்சுட்டு சாமி போகிறேன் இன்றைக்கி. அழகாக இருக்குது பாருங்கள். அது கையில் வச்சு பார்த்தா என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். என்ன ஒரு அழகாக இருக்குது. இந்த மேரிகோல்டு தான். ஆனால் ஒரு அரளி கூட பூக்கவே இல்லை. உங்களோட முடிச்சிடலாமா? பசலைக்கீரை பாருங்கள் நிறைய. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இதுவும் ஒரு ரோஸ் லில்லி வகையை சேர்ந்ததான் தெரில. நம்ம ராதா முறையை இவங்க கொடுத்தாங்க, சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க கூட துளிர் வராங்க பாருங்கள். இது கொத்து ரோஸ். இதெல்லாம் கொத்தாக பூக்கக்கூடியது. காய்கள் அடியில் இருக்கா அப்படி இப்படின்னு பார்ப்பேன். இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது. சங்குஷ்மம் நிறையவே பூத்துருக்காங்க. என்னால் நின்று பறிக்க முடியாது. இது எப்போ பூத்தாங்கன்னே தெரியல பாருங்கள். அப்படியே என்ன செய்யலாம், முடிச்சிடலாமா? நன்றி, வணக்கம். என்னன்னே தெரிலாங்க. இது என்ன செடி யாராவது சொன்னால் கொஞ்சம். இது என்ன செடின்னே தெரியல. நல்லா வந்திருக்குது. விதை போட்டேன், அது நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் இவங்களும் பாருங்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விதை இது என்னன்னு தெரியல. ஆனால் என்கிட்ட சேப்பங்கிழங்கு இருக்குங்க. சேப்பங்கிழங்கு செடி இருக்குது. இது பாருங்கள். இது அங்கே மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே இந்த கொடியை போட்டு விடணும். இந்த பக்கம் எங்கேயாவது தூக்கி வைக்கணும், வச்சுட்டு போட்டு விடணும். வாங்க, அழகாக இருக்கு பாருங்கள். இது நான் கிவேவேல வாங்கின செடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாங்க. இன்னும் ஆடாடா இங்கே பாருங்கள், துளுக்குறாங்க பாருங்கள், நாட்டு வெண்டை.